Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முருங்கைக்காயில் எப்போதும் சாம்பார் வெத்த குழம்புன்னு வைப்போம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மசாலா பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ப்ளஸ் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உடனேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெட் சில்லி பவுடர், ஜீரக பொடி, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி 3 ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மசாலாவை ஆனியனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலாவோட தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தொக்கு பதத்தில் வந்திருக்கும். அப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய முருங்கைக்காயை இதோட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த முருங்கைக்காய் சீக்கிரமே வெந்துடும். அப்போ தான் அந்த மசாலாலாம் முருங்கைக்காயில் நல்லா இறங்கியிருக்கும். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் சால்ட்டு வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்த்தோம்னா முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கும். இன்னும் நல்லா திக்கார வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்மளோட முருங்கைக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெரி ஈஸி ரெசிபி இது. வித்தின் 10 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.